வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மனித வாழ்க்கையில் இதுதான், வேறு எதுவும் மாற்றமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்பம் துன்பம். பொதுவாக பார்த்திங்கன்னா என்னங்க இன்பம் துன்பத்தை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னா, மனிதன் இதுக்கு தான் அடிக்ட் ஆகிடுறாங்க. இதுக்கே தன்னை அர்ப்பணம் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு ஒரு வலைக்குள்ளே ஒரு சிக்கிக்கிறான். அப்போ இதுக்கு சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகில் வாழக்கூடிய எல்லா ஜீவன்களோட சிறப்பான ஜீவன் எது அப்படின்னா மனித இனம். அந்த மனித இனம் என்ன அப்படின்னா, அதுக்கு சிறப்பாக இருப்பது ஆறாவது அறிவு. அதை கொண்டு என்ன பண்ணுதுங்க, தொழில் செய்வதாகட்டும், எந்தவே திறன்பட செய்கிறது. அதேமாரி உபகருவிகளை சேர்த்துக்கிட்டு தன் உடல் உறுப்பால் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, 5 புலன்கள் வழியாக கருவிகளை சேர்த்துட்டு தன்னோட வாழ்க்கையை திறன்பட நடத்தி கொள்கிறார்கள். இத்தகைய சிறப்புள்ள மனிதன் என்ன பண்ணுறாங்க, ஆனால் பரிணாம நிலையில் வந்ததால் இந்த 5 அறிவு படைத்த விலங்கினத்துலேருந்து 6வது அறிவு படைத்த மனிதனாக வந்ததால் என்ன பண்ணுறாங்க, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பரிணாம வளர்ச்சியில் உச்சக்கட்டமாக மனித பிறவியாக இருக்கிறோன்றதை மறந்து அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் என்ன பண்ணுறாங்க, துன்பங்கள் விளைவித்து கொள்கிறார்கள். இன்பம் வந்தால் அதுக்கு காரணம் நான் தான், துன்பம் வந்தால் மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனதை அந்த உணர்வு என்ற நிலைக்கு எடுத்துகிட்டு வரும்போது தன்னோட அறிவின் முழுமை பெற்று இயற்கையின் சிறப்பை உணர்ந்து அமைதியும் நிறைவும் பெறுவதே ஆகும். யாருக்கு, மனிதனோட வாழ்வில். அப்போ மனிதனோட வாழ்வில் அந்த இயற்கையை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, அமைதி நிலையில் இருந்தோம் அப்படின்னா எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ளலாம். அதுபோல் இயற்கையில் எழும் தேவைகள் 3 இல்லைங்களா, பசிதாகம், வெப்ப ஏற்றத்தாழ்வு, உடல் கழிவுகளின் உந்து வேகம். அந்த 3மே என்ன பண்ணுது அப்படின்னா, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும்போது அது பார்த்திங்க அப்படின்னா அது துன்பம். ஆனால் அதுவே பார்த்திங்க அப்படின்னா காலத்தோடு அளவோடு தக்க பொருட்களையும் வசதியும் கொண்டு நிறைவு செய்து கொண்டே இருக்கோம் அப்படின்னா அது நிறைவு பெற்ற நிலை வரும். அப்போ ஒரு பசி உணர்வு எடுக்குது, வெப்பத்தட்ப ஏற்பினால ஏற்ற மாதிரி நடக்குது அப்படின்னா உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகம் உணர்வு இதில் பார்த்திங்க அப்படின்னா காலத்தோடு நிறைவு செய்யாவிட்டால் அது என்ன பண்ணுது அப்படின்னா நலம் கெட்டு துன்ப உணர்வாக மாறுகிறது. அதுவும் அளவு முறை மாறி மீறும்போது பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்க அப்படின்னா துன்பம் தான். இன்பத்தின் சாப்பிட்றோம், ஒரு 5 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா ஓகே, இல்லை 3 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அதை விட சிறப்பு. அப்போ 5 இட்லி தாண்டி நான் 7 இட்லி சாப்பிட்றேன் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதுதான் துன்பமாக மாறுது. எது நாம் செய்த செயல் தான். அப்போ என்ன பண்ணுறோம், நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுறேன். அது சும்மா ஒரு உதாரணத்துக்காக தான் பசின்ற உணர்வு சொல்கிறோம். ஆனால் எண்ணங்கள் மூலமாக 5 புலன்கள் மூலமாக நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் என்ன நடக்குது அப்படின்னா எதையுமே மாற்றமாக முரண்பாடாக தவறாக செய்யும் பொழுது அது துன்பம் தான் வரும். அந்த துன்ப நிலையை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ப நிலையை அடையணுன்றதை விட இன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணும், துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணும். இன்பம் வந்தாலும் சந்தோஷப்படணும் அவசியம் இல்லை, துன்பம் வந்தால் துவண்டு போகணும் அவசியம் இல்லை. எதையும் ஏற்றுக்கூடிய மனப்பக்கம் வந்துடுச்சு அப்படின்னா எதையும் சம நோக்கு நிறைவாக பார்த்து கொள்வோம். எல்லாத்துக்கும் காரணம் நாம் தான் அப்படின்னு அந்த எண்ணம் வந்தாவே நாம் சிறப்பு தான். அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா அங்கே துன்பத்துக்கு தான் காரணம். அப்போ இயற்கை துன்பங்களை அப்போப்போ சமன் செய்து கொண்டே இருந்தோமானால் அப்படின்னா மிகுதியாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைதியும் இனிமை தான். அப்போ அந்த அமைதியை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாவே இனிமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அந்த அமைதியே என்ன நினைக்குங்க, அறிவுக்கு ஆராய்ச்சிக்கும் உயர்வுக்கும் ஒத்ததாகும். அப்போ அமைதியை காப்பதே தனி மனிதன், ஒவ்வொரு மனிதனின் தலையால செயல் அப்படின்றாரு சுவாமிஜி. உண்மை அதான். அந்த இன்ப துன்பத்தை கடந்து அமைதி என்ற நிலையில் நம்ம அமரும்போது அறிவு சொல்லுது இது கரெக்டு, இது தவறு அப்படின்னு. இது இப்போ நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ என்னை நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னாவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மற்றவங்கள காரணம் சொல்லணும் அவசியம் இல்லை. அது எங்கே நடக்கும் அப்படின்னா அமைதி நிலையில் தான்.
அந்த அமைதி நிலையில் நடந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை பேரின்பமாக அமையும் என்று சொல்லி இன்ப துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்து கொண்டோம் என்றால் வாழ்க்கை எல்லா வகையிலும் அமைதியும் சிறப்பும் அடைவோம் என்று சொல்லி வாழ்க்கையில் இந்த ஒரு அற்புதமான தருணத்தை கொடுத்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.